இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 6 பிப்ரவரி 2025 வியாழக்கிழமை முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம். பிப்ரவரி 6 வியாழக்கிழமை அன்னைக்கு தை கிருத்திகை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, கண்ணப்பர் குரு பூஜை, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம், பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறிவட்டாயர் குரு பூஜை, பிப்ரவரி 10 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறை மகா பிரதோஷம் வராக கல்பாதி, பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி தரிசனம், பிப்ரவரி 12 கலியுகாதி அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது மாசி 1 நமக்கு பிப்ரவரி 13 தான். ஆனால் நாள் பிறக்கிறது, சூரியன் மாறுறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் 12/2. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன் குரு வக்ரநிலையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் புதன் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 8 பிப்ரவரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:14 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 10 பிப்ரவரி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:15 கடகராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிக முக்கிய நிகழ்வான குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுகிறது. 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:33 சிம்மராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். அன்று இரவு 11:34 சூரிய பகவான் கும்பராசிக்குள் செல்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி ராசி. அது ரீதியாக நீங்கள் உங்கள் ராசி பலனை பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, இதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நாம் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிறோம். ராசிநாதனுடைய சஞ்சாரம், பஞ்சமாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம், பாக்ய விரையாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள், அது சம்பந்தமான ஒரு பயம், அது எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாத்தியமாகும். ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக உங்களுக்கு இந்த காலமானது நேரமானது ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நமக்கு ஒரு கடுமையான சேலஞ்சஸ் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் கண்டிப்பான முறையில் நல்லபடியாக நமக்கு சமாளிக்க முடியும். ஒரு திறன் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அதிகரிக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
2, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கோச்சார சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ராசிநாதனுடைய இருப்பு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அவருடைய ஸ்தான பலம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை, அதிர்ஷ்டத்தை, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம் ஒரு பெரிய வளர்ச்சியை பெறும். மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை, பயம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தினருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அது எல்லாமே நல்லபடியாக நடைபெறும் அப்படின்னு நாம் நம்பலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்க அனுகூலம்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். புது முயற்சிகள், உதாரணம் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை அதற்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் வாங்குறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அந்த நேரத்தில் நடக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிருக்கு. அதனால் கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல அனுகூலம் நேரம் வந்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உழைப்பு மற்றவர்களால் மதிக்கப்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரமங்கள யோகம் இந்த நேரத்தில் நமக்கு உண்டாகிறது. திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாகிருது. 9ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய சஞ்சாரம். சூரியன் வரப்போகிறார், புதன் ஏற்கனவே இருக்கார், சனி ஏற்கனவே இருக்கார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பல வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்து மங்கள காரியங்கள்லாம் உங்கள் மனம் போல நல்லபடியாக நடக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தில் ஒரு அருமையான கிரக கூட்டணி இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த நேரத்தில் நமக்கு நடக்கிறது. ஸோ புதிய தொழில் சம்பந்தமாக, புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகவும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். 8ஆம் இடம் ரொம்ப பலமாகிடுது. ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. புதன் அங்கே உட்காந்துருக்கார். கூட சூரியனும் சேரப்போகிறார். ஸோ எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து வைங்க. வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லப்போ மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம் மட்டும் இன்னொருத்தட்ட கன்வே பண்ணும்போது வேறு மாதிரி கன்வே பண்ணலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான திட்டமிடல், சரியான ஆலோசனை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக கொஞ்சம் கடுமையான அலைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். பெண்களை பொறுத்த மட்டில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் சப்தம களத்திர ஸ்தானத்துக்கு மாற போகிறார்.
கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்த மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் மாசி மாதம் எடுத்துனோம்னா சுவாமி சூரியன் நமக்கு இந்த 7ஆம் இடத்துலேருந்து நம்ம ராசியை பார்த்துட்டு இருப்பார். இது வருஷத்தில் ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ நமக்கு இந்த 7ஆம் இடம் ரொம்ப அனுகூலம் ஆகிறதுனால நண்பர்கள், உறவினர்கள், பிரிந்து போன உறவுகள் இவங்கெல்லாம் திரும்ப நமக்கு மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் உண்டாகும். அது மாதிரி பிரிந்து போன குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு நமக்கு நேரம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு புது பேங்க் அக்கௌண்ட், பேங்க்கில் லோன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதனுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் நமக்கு உண்டாகும். அது மாதிரி ஒருத்தர் நார்மலாக ஒரு கட்சியில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு பதவி தேடி வருவதற்கான ஒரு நேரம். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய பெயர் நிலைநிறுத்தப்படும். உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கண்டச்சனி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து பிடிவாதத்தை தளர்த்தி விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெண்களை பொறுத்த மட்டில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்கள், 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. 3 கிரகங்கள் அங்கே போயிடுறாங்க. ராசிநாதனும் 6ஆம் இடத்துல ஏற்கனவே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ராசியில் கேது. அப்போது நம்ம எப்படி நடந்துக்கணும்னா ரொம்ப கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு கடன் சம்பந்தமான விஷயம், ஒன்று நீங்கள் கடன் வாங்குறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் கடன் கேட்குறாங்க, நீங்கள் கடன் கொடுக்கணும். இந்த கடன் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை தயவு செய்து கவனமாக பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வரும் அப்படின்னா நினைக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய முதலீடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு வருமானங்கள் இருக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் நமக்கு வசூலாகும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அனுகூலத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சநிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது ஒரு பெரிய நமக்கு அனுகூலம். சுபவிரய செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள், அது ரொம்ப கழுத்து நெரிக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தது, அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து காரியங்களிலுமே அனுகூலங்கள் உண்டாகும். எல்லா விதமான நற்காரியங்களும் இந்த நேரத்தில் நடக்குங்க. வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அது எல்லாமே ரொம்ப அனுகூலமாக நடக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறது. உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்க போகிறது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை, வாகன பிராப்தி ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நமக்கு தொடங்கும் போதே நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்தோடு நமக்கு தொடங்குறது. ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். என்னதான் நமக்கு குரு பகவான் ராசியை பார்த்தாலும், சனி பகவான் நம்ம ராசியை பார்த்தாலும், ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நாம் செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாரு. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுட்டு சில நேரத்தில் சிக்கல்கள் உண்டாகலாம். தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலோடு சேர்த்து கூட ஒரு தொழில் பார்ப்பதற்கான ஒரு நேரம். உத்தியோக பிராப்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கைகூடி வரும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய ஒரு சாதனை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்க. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது ரொம்ப சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியினை, முன்னேற்றத்தினை நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்கும். மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ரொம்ப நல்லா இருக்குங்க. சுபவிரய செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் தைரியமாக, தன்னம்பிக்கையாக முடிவெடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகள் புரியக்கூடிய ஒரு நேரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். நம்ம ராசியை பார்க்க போகிறார். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப பலமாகிறது. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மற்றவர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். 9ஆம் இடத்தை பார்க்குற அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட நமக்கு நிவர்த்தியாகும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக சில பயணங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம்.
கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். கேந்திரங்கள் ரொம்ப பலமாயிருது. 1ஆம் இடத்துல 3 கிரகங்கள் கூட்டணி, 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய ஒரு இருப்பு, 7ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைம், ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஜென்ம சனியை நினச்சி பயப்படாதீங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்தை எப்படி அணுகினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நிறைவான நல்ல பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். அற்புதமான ஒரு நேரம். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும். உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியர்ஸுக்கும் இடையில இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா நமக்கு கேந்திரங்கள் பலமாகிருது, திரிகோணம் பலமாகிருது. முக்கியமாக 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாகிருது. ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, நம்மளுடைய எண்ணம், பேச்சு, புத்தி, செயல் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். வீடு, மண், மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீடிடும் காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.